மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் வழங்கி குறிப்பிடுகிற போது குறும்பர் அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இங்கே எஸ்டி பட்டியலே வர வேண்டும் என்பது உங்களுடைய உறுப்பினரே கஞ்சா ரெட்டி என்று கூட அவர் நேற்றைய தினம் சொன்னார். அதே போல் மலையாளிஸ் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு பரிசீலித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. மத்திய அரசில் அது இருக்கிறது. ஆகவே அதை பற்றி மத்திய அரசு இடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம். மாண்புமிகு திருமதி லதா அவர்கள் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அம்மா உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் அவர்களுக்கு நன்றி. கடலூர் மாவட்டத்தில் ஆர்டிஷன் வீட்டில் இருப்பதை பற்றி மாண்புமிகு பட்டாளி மகிழ்ச்சியினுடைய தலைவர் பேசினார். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நிலத்தடி நீர் அதலபாலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இரு வழிகளிலே இருமுனை தாக்குதலை அந்த நீர் விஷயத்திலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்எல்சியிலே சுரங்கப் பணிகளால் மிக கடுமையாக நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் வெள்ளாறு, கொள்ளிடம் போன்ற ஆறுகளில் கடல் நீர் உட்புகுந்து மிக கடுமையாக நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு உப்பு நீராக குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் பயனற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே ஆறுகளின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டியது, கடலில் உட்புகாமல் கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 25-30 கிராமங்கள், 2 பேரூராட்சிகள் பாதிக்கப்படுகின்ற வகையில் நீர் ஆதாரத்தை காப்பதற்கு, கடல் நீர் உட்புகாமல் தடுப்பதற்கு வெள்ளாற்றின் குறுக்கே ஆதிவராநல்லூரில் தடுப்பணை ஒன்று அமைக்க வேண்டிய அவசியத்தை தயவு செய்து கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம், உட்காருங்க. உங்களை அனுமதிச்சுட்டு உட்காருங்க. உட்காருங்க. மாணவ திருமதி லதா, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். உட்காருங்க. போதும். உட்காருங்க. இல்லைங்க, அதுக்கு மானிய கோரிக்கையில் நீங்க பேசிருக்கலாம். உட்காருங்க. என்ன கிளாரிஃபிகேஷன்? நான் கேட்ட கஞ்சமரெட்டி வந்து நம்ம பட்டியலில் இருக்கு. சென்னை திருவள்ளூருக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆந்திராவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க, மற்ற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாம் கஞ்சமரெட்டி நம்ம குடும்பத்திலே வாங்கியிருக்காங்க சர்டிபிகேட். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க வந்து எஃப்சில இருந்து பிசிக்கு வராங்க, அதற்காக வந்து இவங்க ஒப்புதல் கேட்கறாங்கன்றதான் இங்க பிரச்சனையே. அண்ணனுக்கு இருக்கு, தம்பிக்கு இல்லை. அந்த மாதிரி பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் கொடுப்பதற்கு ஒரு ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குது, அது மட்டும் தான். அது மத்திய அரசுடைய பயனுக்குலாம் இது போக வேண்டியது இல்லை. தலைவர்களே, அரசு அதை பற்றி பரிசீலிக்கும்.